ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் பாம்பே சட்னி, கடல மாவு சாம்பார் தான். ஸோ நம்ம பாம்பே சட்னிக்காக ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா, ஸோ தக்காளி வந்து நீங்கள் மிக்சியில் அடித்தும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியேவும் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கடல மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் எடுத்து கரைச்சிட்டு, நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அப் டு 2 டம்ளர் வரையும் கூட ஊற்றலாம். ஏன்னா இந்த கடல மாவு சாம்பார் வந்து நல்லா திக்காயிரும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேணும்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரம்ஜான், இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால யூஸ்வலாக நாங்கள் நான்வெஜ் செய்வோம். பட் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் லஞ்ச் தான். ரம்ஜானாலே எங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது வந்து ஒரு பக்கம் வந்து முஸ்லீம்ஸ், ஒரு பக்கம் ஹிந்துஸ், இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் எல்லாமே வந்து மறக்கவே முடியாது. எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே அவங்க வந்து ஏதாவது செஞ்சால் எங்கள் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் செய்யும்போது அவங்களுக்கு தீபாவளி டைம்லலாம் நாங்கள் அதிரசம் ஷேர் பண்ணுவோம். இப்போ ரம்ஜான் நோம்பப்பெல்லாம் அவங்க வடை டெய்லி ஒன்று அவங்க வந்து எப்போல்லாம் செய்கிறாங்களோ அப்போ ஷேர் பண்ணிப்பாங்க வடை. அதுக்கப்புறம் அவங்க சூப்பராக எங்களுக்கு பிடிச்சது ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த சேமியாவில் வந்து கைமா போட்டு செய்வாங்க. அப்புறம் பீரணி, அதுக்கப்புறம் சமோசா, அதெல்லாம் அவங்க வீட்டில் செய்வாங்க அந்த நோன்பு டைமில். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ காலம் மாற ஜென்ரேஷன் மாற கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் அது கொடுக்கறது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கொடுத்துருவாங்க அந்த நோன்பு டைமில். ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் பிரியாணி கொடுக்குறது வேணால் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பழைய மாதிரி யாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதில்ல. பட் அந்த நோன்பு டைமில் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ரம்ஜான்னாலே அது ஞாபகம் வந்துடும். இப்போது பக்ரீத் டைமில் வந்து கறி பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அவங்க அதை செஞ்சே ஆகணும் அவங்களுடைய ரூல்ஸ் படி. அப்புறம் நிறைய கடைங்க இருக்கும். ரம்ஜான்னா வந்து ஸ்வீட்ஸுக்கு சொல்லவே வேணாம். வாணியம்பாடி தான் எங்கள் சொந்த ஊர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேலூரில் வாணியம்பாடியில் நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்வீட்ஸுக்கு குறைவே இருக்காது. அப்புறம் நிறைய வளையல் கடைங்க, ரம்ஜான் கடைங்கன்னே வந்து அதை நாங்கள் பார்க்குறதுக்கே நைட்டு வந்து போவோம். 27th நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ரம்ஜானை பற்றியே பேச்சாக ஆயிடுச்சு.